இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றத விட நம்ம இன்றைக்கி ஷார்ட்கட்டும் பார்க்க போகிறோம், மெத்தடும் பார்க்க போகிறோம். மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்றதெல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்கிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிளாஸில் இன்றைக்கி நம்ம இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், இந்த சம்மை மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுவோம், இதே இதை ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹30,000 at 7% per annum is 4347. த பீரியட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த சம்மில் பிரின்சிபல் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 30,000. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% அப்படின்னு உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. பெர் ஆனம் அப்படின்ற வார்த்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, அதாவது வருடத்திற்கான வட்டி. பெர் ஆனம் அப்படின்னா இயர்லி இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எத்தனை வருஷத்துக்கு இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். இதோடைய டைம் பீரியட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இதுக்கான ஆப்ஷன்ஸ் 2 years, 2.5 years, 3 years, 4 years அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலாஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், மெத்தடில் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டை பார்ப்போம். ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. இது காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்றதுக்கான ஃபார்முலா. இது வருடத்திற்கான கால்குலேஷன், ஸோ காம்பவுண்டட் ஆனுவலியே பார்த்துக்கலாம். இந்த ஃபார்முலாவில் அமௌண்ட்டோட வேல்யூ தான் நமக்கு ஃபார்முலாவில் இருக்குது. ஆனால் இங்கே கொடுத்துருக்குது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு டைரெக்டாக ஃபார்முலா கிடையாது. நீங்கள் அமௌண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை பிரின்சிபல்லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். உங்களுக்கு இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. இந்த 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கொடுத்துருக்க பிரின்சிபலோடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வேல்யூ கிடச்சிரும். ஸோ அமௌண்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 30,000 ப்ளஸ் 4347. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 34,347 அப்படின்றது தான் அமௌண்ட்டோட வேல்யூ. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரின்சிபலோட வேல்யூ 30,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ தெரியாது, உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை தான் நீங்கள் இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க. டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட்டோட வேல்யூ 34,347 ஈக்குவல் டு பிரின்சிபல் 30,000 இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. என்னோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது, என்ன தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னன்னே வச்சுக்க. இந்த வேல்யூவில் இந்த வேல்யூவை நீங்கள் டிவைடில் கொண்டு வந்துட்டிங்கன்னா 34,347 டிவைடட் பை 30,000 ஈக்குவல் டு 100 இன்ட்டு 1 + 7. ஸோ அந்த இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 107/100 அப்படின்னு வந்துடும். அப்போது அது என்ன கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 107/100 ஹோல் பவர் n நிற்கும். இப்போ 30,000 கீழே இருக்குது, மேலே 34,347 இருக்குது. இது ரெண்டையும் உங்களால் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இங்கே 100 இருக்கு இல்லையா, பவரில் உங்களுக்கு ஒரு வேல்யூ வரணும். இங்கே 100 பவர் என்ன வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஸ்கொயர் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரணும், 10,000 வரணும். ஸோ இந்த இடத்துல 10,000 வர மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 10,000 வரும். அதே 3 டேபிளில் மேலே இருக்க நியூமரேட்டர் வேல்யூ உங்களால் கேன்சல் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம். கண்டிப்பாக கேன்சல் பண்ண முடிகிற வேல்யூ தான் வரும். ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 1 4 4 9 11449 அப்படின்ற வேல்யூ தான் மேலே நியூமரேட்டரில் வரும். கீழே டினாமினேட்டரில் 10,000 வரும். இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குது, 11449 டிவைடட் பை 10,000 ஈக்குவல் டு 107 டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. இப்போ 10,000, அதாவது 10,000 எதோடைய ஸ்கொயர் அப்படின்னு நம்ம 10,000 எதோட ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 10,000 அப்படின்றது 100 ஸ்கொயர். ஸோ கீழே இருக்க வேல்யூவை நான் என்னென்னு எடுத்துக்கலாம், 100 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இந்த சைடு உங்களுக்கு 107 டிவைடட் பை 100 ஹோல் பவர் n இருக்கும்.
எல்லா சம்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்பலாம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த சைடு என்ன வேல்யூ வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலை, இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியலைன்னு நீங்கள் நினச்சாலும் இந்த ஆப்போசிட் சைடில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் எல்லா சமுக்குமே வரும். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்து போடணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக 107 போட்டுடலாம். இப்படி போட்டிங்கன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே n இருக்குது. இது ரெண்டும் நியூமரேட்டர் பவரில் இருக்க ரெண்டு வேல்யூவும் ஈக்குவல் ஆயிரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், n is equal to 2 years அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 2 years அப்படின்னா இதுக்கான ஆப்ஷன் ஏ. இது மெத்தடில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதே ஷார்ட்கட்டில் எப்படி சார் செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப யோசிக்க வேண்டாம். பிரின்சிபல் வேல்யூ 30,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. 7% என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் விட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து மொதல் வருஷம் என்ன வேல்யூ வருதோ அதான் ரெண்டாவது வருஷமும் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவாக வரும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி கிடையாது. மொதல் வருஷம் ஒரு வேல்யூ வரும், அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 100 ரூபாய் வருது அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே ஃபஸ்ட் இயரில் 100 ரூபாய் தான் வரும். ரெண்டாவது வருஷத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அதே 100 ரூபாய் தான் வரும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 100 ரூபாய் வராது, அதை விட கொஞ்சம் கூட வேறு வேல்யூ தான் வரும். ஏன் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் நம்ம வட்டிக்கு வட்டி பார்ப்போம், இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். ஸோ அதனால தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆகுது. நீங்கள் இந்த சம்மை இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே யோசிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் அப்படியில் 30,000 பிரின்சிபல் இருக்குது. மொதல் வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 7% எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000க்கு 7% பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 0 மறைச்சிங்கன்னா 10% வரும், 2 0 மறைச்சிங்கன்னா 1% வரும். 1% 300 ரூபாய் அப்படின்னா 7% அப்படின்றது 2,100 ரூபாய். 2,100 2,100 ரூபான்றது 7%. மொதல் வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 2,100 ரூபாய் கட்டுவீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் ரெண்டாவது வருஷமும் 2,100 ரூபாய் தான் நீங்கள் கட்டுவீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் ரெண்டாவது வருஷம் 2,100 ரூபாய் வராது, அதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். ரொம்ப அதிகமாகலாம் போயிடாது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இப்போது இது ரெண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் வேல்யூ 4,200 வருது. எனக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,343 வரணும். எனக்கு அப்ராக்சிமேட்லி 2 வருஷத்துலேயே 4,200 கிடச்சிருச்சு. இங்கே 4,347 வரணும். நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு. அதை வச்சே அப்ராக்சிமேட் வேல்யூவில் நம்ம என்ன எழுதிடலாம், 2 years எழுதிடலாம். நீங்கள் கேட்கலாம், சார் 2.5 yearsனு ஒரு வேல்யூ இருக்கே, ஏன் அது வரக்கூடாது, கொஞ்சம் தானே டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ இதில் வந்துடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வராது. ஏன் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷத்துக்கே 4,200 ரூபாய் வந்துருச்சு. இன்னொரு 3 மாதம், அதாவது 6 மாதத்தில் இன்னொரு வருஷம் கூட எடுத்துக்கோங்க. இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கு 2,100 ரூபாய் வரணும். 1 year அப்படின்னா 2,100 வரணும். 6 மாதம் அப்படின்னா இதில் பாதி வரும், 1,050 ரூபாய் வரும் இல்லையா. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 2.5 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே எவ்வளோ வருது, 4,200ோட ஒரு 1,050 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 5,250 ரூபாய் வருது. 5,250 ரூபான்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே 2.5 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே 2.5 வருஷத்துக்கு 5,250 கிடைக்குதுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அதை காட்டிலும் அதிகமாக தான் கிடைக்கும். ஸோ 2.5 வருஷம் அப்படின்ற வேல்யூ இந்த ஆன்சருக்கு வராது. ஸோ இந்த ஆப்ஷனில் 2.5 years கிடையாது. 2 years தான் அப்ராக்சிமேட் ஆன்சரும் அக்யூரேட் ஆன்சரும். மெத்தட் படி செஞ்சாலும் சரி, ஷார்ட்கட்டில் செஞ்சாலும் சரி, நமக்கு என்ன கிடைக்குது, 2 years அப்படின்ற வேல்யூ தான் கிடைக்குது. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் 2 years. இது ரெண்டாவது சம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000 for 1.5 years at 4% per annum compounded yearly and half yearly. அதாவது உங்களுக்கு ஒரு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, அந்த பிரின்சிபலுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% சொல்லிட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1.5 years. இதில் காம்பவுண்டட் ஆனுவலி கால்குலேட் பண்ணாலும் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி கால்குலேட் பண்ணாலும் ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. காம்பவுண்டட் ஆனுவலிக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லிக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலாகவே சில சம்ஸ் பார்த்துருப்பீங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு
சில கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்ஸ் மாதிரியே தான் இந்த கொஷினும், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சம்மில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே 1/2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா P × 1 + R/100 ஹோல் பவர் இந்த n 1 × 1 + 1/2 R/100. இந்த ஃபார்முலாவில் தான் இந்த 1/2 இயர்ஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே 1 இயருக்கும் சரி, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லிக்கும் சரி, ரெண்டுக்குமான ஆன்சர் உங்களுக்கு வரும். நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1/2 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணணும். நீங்கள் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். இது ரொம்ப பெரிய மெத்தட், சரிங்களா? ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் அதை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு காம்பவுண்டட் இயர்லிக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லிக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் ஆன்சராக சப்ஸ்டியூட் பண்ணணும். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் எது ஆன்சர் அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும், சரிங்களா? ஆனால் இந்த பெரிய ப்ராசஸ்லாம் எனக்கு போக வேணாம் சார், நான் ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். 5000 அப்படின்றத உங்களுக்கான பிரின்சிபல். நீங்கள் ஃபஸ்ட்டு காம்பவுண்டட் இயர்லி எடுக்க போகிறீங்க. காம்பவுண்டட் இயர்லி எடுத்திங்கன்னா வருடத்துக்கான கால்குலேஷன் நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு 1 இயருக்கான கால்குலேஷன் பண்ண போகிறீங்க. பர்சன்டேஜ் 4% கொடுத்துருக்காங்க. இயர்லி கால்குலேஷனில் 4% பார்க்க போகிறீங்க. அப்போ வருஷம் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 அப்படின்ற வேல்யூக்கு 4% எவ்வளோ வரும்? 10%னா 500, 1%னா 50. அப்போது 5000க்கு 1% 50னா 4% எவ்வளோ வரும்? 4% 200 வேல்யூ வரும். இப்போ வருஷம் 200 ரூபாய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுவீங்க. ரெண்டாவது வருஷம் இந்த 200 இதை நீங்கள் ஹாஃப் இயர்லியாக கன்சிடர் பண்ணாமல் இயர்லியாகவே யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது வருஷம் இந்த இடத்துல அந்த 200 அப்படியே வரும். இப்போ இந்த 200க்கு 4% பார்க்கணும். இந்த 200க்கு 4% பார்த்தீங்கன்னா 1% பார்த்தீங்கன்னா 2. அப்போ 4% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. 1% 2னா 8% எவ்வளோ வரும்? சாரி, 1% 2னா 4% எவ்வளோ வரும்னா 8 rupees வரும். அப்போ அந்த 8 ரூபாய் சேர்ந்து ஆட் ஆகும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இங்கே அதை தான் நம்ம செஞ்சுருக்கோம். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கோம். அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு அது 1 இயராக இருந்துச்சுன்னா எவ்வளோ நான் பே பண்ணுவேன்? 208 ரூபா பே பண்ணுவேன். ஆனால் அதே ஹாஃப் இயர்லியாக இருக்கிறதுனால இந்த 208 ரூபாயில் நான் எவ்வளோ பே பண்ண போகிறேன்? பாதி அமௌண்ட் பே பண்ண போகிறேன். இதான் இது இயர்லி. 208 ரூபாயில் பாதி அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 104 ரூபா. இப்போது காம்பவுண்டட் இயர்லிக்கு நான் எவ்வளோ பே பண்ணுறேன்? 304 ரூபா பே பண்ணுறேன். இது காம்பவுண்டட் இயர்லி. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லிக்கு நான் எவ்வளோ பே பண்ண போகிறேன் அப்படின்றத நான் இங்கே கால்குலேட் பண்ண போகிறேன். அதுக்கும் இதே மாதிரி தான். ஆனால் என்ன அப்படின்னா ஹாஃப் இயர்லினா 1.5 வருஷத்துக்கு 3 ஹாஃபாக நம்மளால் பிரிக்க முடியும். 6 மாதமாக 3 ஹாஃபாக நம்ம பிரிக்க முடியும் 1.5 வருஷத்தை. ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இங்கே நம்ம 4%ன்னு வச்ச மாதிரியே இந்த இடத்துல வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரு இயர்லியான கால்குலேஷன். ஸோ நம்ம அப்படியே 4% வச்சுருக்கோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஆஃப் மந்த்தாக நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சாரி, ஆஃப் இயராக கால்குலேட் பண்ண போகிறோம். 6 மந்த்தாக பிரித்து கால்குலேட் பண்ணும்போது நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என்ன ஆகும்? பாதியாக பிரியும். 4% என்ன ஆகும்? ஒரு வருஷத்தை 2 ஹாஃபாக பிரிக்கும் போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 2 ஹாஃபாக பிரியும். அப்போது நான் எவ்வளோ யூஸ் பண்ணுவேன்? 2% யூஸ் பண்ணுவேன். ஹாஃப் இயர்லிக்கு 2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுவேன் 5000 பிரின்சிபலுக்கு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃபுக்கு எவ்வளோ பே பண்ணுவேன்? 10%னா 500, 1%னா 50, 2% தான் எனக்கு தேவை. 1% 50 ரூபானா 2% 100 ரூபா. 6 மாதத்துக்கு நான் எவ்வளோ பே பண்ணுறேன்? 100 ரூபா பே பண்ணுறேன். ரெண்டாவது 6 மாதத்துக்கு இந்த 100 ரூபா அப்படியே இங்கே போகும். இதுக்கப்புறம் நான் பிரின்சிபலுக்கு போக தேவையில்லை. நான் இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமே கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த 100 அப்படியே இங்கே போகும். இப்போ இந்த 100க்கு நான் 2% பார்ப்பேன். 100க்கு 2% பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 0 மறைச்சேன்னா 10%, 2 0 மறைச்சேன்னா 1%, 1 ரூபா அப்படின்றது 1%. அப்போ 2% அப்படின்றது 2 ரூபா. இது ரொம்ப நார்மல். 100க்கு நீங்கள் என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறீங்களோ அதுதான் வேல்யூவாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 100க்கு எனக்கு 55% சொல்லணும் அப்படின்னா 55 ரூபா தான் 55%. அதே மாதிரி 100க்கு எனக்கு 94% வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 94 அப்படின்றது தான் 94%. ஸோ 100க்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அதோடைய பர்சன்டேஜாக இருக்கும். அப்போது 102 அப்படின்றது ரெண்டாவது ஹாஃபுக்கான
வேல்யூ நீங்கள் பே பண்ண போகிற இன்ட்ரெஸ்ட். மூணாவது இந்த 102 அப்படியே போகும் தேர்ட் ஹாஃபுக்கு 102 அப்படியே போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 102க்கு 2% பார்க்கணும். நார்மலாக 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம். இங்கே வேல்யூ இருக்குது, இங்கே என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, 0 இருந்தால் மறைக்கிறீங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான். அங்கே டெசிமல் தான் வைக்க போகிறீங்க. ஒரு 0 அப்படின்னா என்ன வரும், 10%. ரெண்டை மறைச்சிங்கன்னா 1%. அப்போது 2 டிஜிட் தள்ளி நீங்கள் பாயிண்ட் வைக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இது 1%க்கான வேல்யூ. 1.02 அப்படின்றது 1%க்கான வேல்யூ. 2%க்கான வேல்யூ இன்டூ 2 போடணும். 402. இப்போ இங்கே என்ன வேல்யூ வரும், 2.04. இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வேல்யூ 104.04 அப்படின்றது தான் தேர்ட் ஹாஃபுக்கான வேல்யூ. இப்போ இதை மூணையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 100 + 102 + 104.4 இதை ஆட் பண்ணிங்கன்னா 306.04 வேல்யூ கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி என்ன கிடச்சிருக்கு, இயர்லி கால்குலேஷனுக்கு 304 கிடச்சிருக்கு, ஹாஃப் இயர்லி கால்குலேஷனுக்கு 306.04 வேல்யூ கிடச்சிருக்கு. இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஹாஃப் இயர்லிக்கு 2.04 அதிகமாக இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.04 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் சம் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த சம்முக்கும் நீங்கள் இந்த மாதிரியே மைண்ட் கால்குலேஷனில் போடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் என்ன வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதே சம்மை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசும்போது இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அங்கேயும் 4%, 1.5 வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னா காம்பவுண்டட் இயர்லினா இயர்லிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வேல்யூ தெரியும் 304. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஃபஸ்ட் இயருக்கு 200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக வரும். ஏன் அப்படின்னா 5000 ரூபாய்க்கு 4% அப்படின்றது 200 ரூபாய் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட் இயர் நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் கடைசி அந்த இயர் முடிகிற வரையும். நீங்கள் எவ்வளோ வருஷம் கட்டணுமோ அத்தனை வருஷமும் அந்த 200 ரூபாயை தான் திருப்பி கட்டுவீங்க. ஆனால் இங்கே நம்ம ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண போகிறதில்ல. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அங்கே என்ன வேல்யூ வரும்னா மொதல் வருஷம் 200 ரூபாய் கட்டுவீங்க. ரெண்டாவது வருஷம் இது எஸ்ஐக்கான வேல்யூ. ரெண்டாவது வருஷம் நீங்கள் 200 ரூபா தான் கட்டணும். ஆனால் ஹாஃப் இயர்லி தான் கால்குலேட் பண்ணணுன்றதுனால அதில் பாதி 100 ரூபாய் வரும். ஸோ 1.5 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் 300 ரூபாய் கட்டுவீங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 304 ரூபாய் கட்டுவீங்க. ஸோ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது, இன்ட்ரெஸ்ட் எப்போவும் சேஞ்ச் ஆகாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போடுறோம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. பிரின்சிபல் சேஞ்ச் ஆகாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகாது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவும் சேஞ்ச் ஆகாது. என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, இன்ட்ரெஸ்ட்டும் சேஞ்ச் ஆகாது. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் பிரின்சிபல் வேல்யூ சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் சேஞ்ச் ஆகும். மெத்தடில் போடும்போது தான் தெரியும். இந்த மாதிரி போடும்போது பிரின்சிபல் வேல்யூ சேஞ்ச் ஆகுமான்றது உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இதில் எங்கேயுமே நம்ம பிரின்சிபலை பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் மெத்தடில் போடும்போது பிரின்சிபல் சேஞ்ச் ஆகும், அது தெரியும். ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் போய் பிரின்சிபலில் ஆட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூவும் சேர பிரின்சிபல் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட் இயர் நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணீங்களோ அது ரெண்டாவது வருஷம் பே பண்ணும்போது அதே இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டீங்க, அதை விட கொஞ்சம் கூட கட்டுவீங்க. தேர்ட் இயர் இருக்குது அப்படின்னா அந்த வருஷத்துக்கும் நீங்கள் அதை காட்டில் இன்னும் கூட தான் கட்டுவீங்களே தவிர அதே இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டீங்க. இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும், பிரின்சிபல் சேஞ்ச் ஆகும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த பெர் ஆனம் கொடுக்குறாங்கல்ல, தமிழில் வட்டி சதவீதம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. இதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. எது சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும். அதுக்கான ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்மோஸ்ட் 2 சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் 3வது ஒரு சம்மையும் நான் இந்த பக்கம் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதே மெத்தடில் 2 சம்மையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் நம்ம சேர்ந்து